கனிவான கவனத்திற்கு. சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மற்றும் விழுப்புரத்தில் மக்கள் பேராதரவோடு சக்கப்போடு போட்ட பூர்விகா அப்ளையன்சஸ் வரும் ஜனவரி 11 தர்மபுரியை வந்து சேரும். லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், தவா போன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் திறப்பு விழா சலுகைகளோடு அள்ளி செல்லுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் பொங்கி எழுந்துட்டாங்க. நேற்று இரவு ஓவர் நைட் ஸ்ட்ரைக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ் மீது அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் தொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஹவுத்தீஸ் பதில் தாக்குதல் நிகழ்த்துவதற்கு தயாராகிருக்கிறாங்க. பதில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பெரிய அளவுக்கு பேசி வந்துட்டு இருந்தோம். இப்போ களம் டோட்டலாக வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அதனால இது சம்மந்தமான நிறைய உலக செய்திகள் வரப்போகிற நாட்களில் வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இப்போவே பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட 3% அதிகமாகிருச்சு. என்ன விஷயம் இதற்கு முன்னாடி நடந்தது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஹவுத்தீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சி வழியாக போகக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்தை, இந்த வர்த்தக கப்பல்களை குறி வச்சு தாக்குனாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கப்பல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவை சுற்றி யூரோப்புக்கு போச்சு. பெரிய அளவுக்கு நிறையா ஷிப்பிங் கம்பெனிஸ் இந்த பாதையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான நாடுகள் இந்த தாக்குதல்னால இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்கிறாங்க. 27க்கும் அதிகமான அட்டாக்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சிக்னிஃபிகண்ட் அட்டாக்ஸை ஹவுத்தீஸ் இந்த கமர்ஷியல் ஷிப்ஸ் மீது தொடுத்துருக்குறாங்க. நம்மளோட ஒரு கமர்ஷியல் ஷிப்பே, அதாவது நம்மளுடைய மும்பை போர்ட்டுக்கு வரவிருந்த ஒரு ஷிப்பே தாக்கப்பட்டது. ஸோ இப்படி இது ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு. அதனால நிறைய வார்னிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஹவுத்தீஸ்க்கு விடுத்து இருந்தாங்க. ஓமன் மூலமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து இருந்தது. ஈரான் கிட்டேயும் அமெரிக்கா பயங்கரமான ஒரு அழுத்தத்தை போட்டாங்க. ஸோ இப்படி விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பொங்கி எழுந்துட்டாங்க அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும். இந்த ரெண்டு நாடு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாக்குதலை நேற்று இரவு ஹவுத்தீஸ் மீது தொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 60 டார்கெட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இடம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸினுடைய அம்யூனிஷன் டிப்போ, அப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்ஸு, ரேடார் சைட்ஸு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான இடங்கள். இந்த இடத்தெல்லாம் அடித்தா ஹவுத்தீஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான இடத்த சூஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சில வாரங்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் வரையறுத்து வச்சதாகவும் ஒரு டிராஃப்ட் பிளானை போட்டு வச்சதாகவும் சரியான டயத்துக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இப்போ அவங்க ஹவுத்தீஸ் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. என்ன ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரி 10 அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் நிறையா ட்ரோன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை ஒரே நேரத்தில் ஹவுத்தீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் ஃப்ளீட் மீது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை ரிப்பல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஹவுத்தீஸ் அனுப்பிச்சது. ஸோ இவங்க திங்க் பண்ணி பார்த்துருக்குறாங்க, இந்த வரக்கூடிய அந்த ட்ரோன்ஸை நம்ம இன்டர்செப்ட் பண்ணுறது, இதை தடுக்கிறதுக்கே நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு அஃபென்சிவ் அட்டாக் நம்ம பண்ணி ஹவுத்தீஸை ஓரளவுக்கு தடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் செலவு மிச்சமாகும்னு சொல்லிட்டு அமெரிக்கா களமிறங்கிட்டாங்க போல இருக்கு. டிசம்பர் 31 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ் ஒரு கமர்ஷியல் ஷிப்பை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்கன் ஹெலிகாப்டர்ஸ் அந்த ஹவுத்தீஸினுடைய படகுகள் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இதில் 10 ஹவுத்தீஸ் கொல்லப்படுறாங்க. அதற்கடுத்து ஜனவரியோட பிகினிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ் சூசைட் ட்ரோன் போட்டின் மூலமாக அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்த முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்படி கடந்த சில நாட்களாக பெரிய விஷயத்தை ஹவுத்தீஸ் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யோசிச்சிருக்கிறாங்க, சரிப்பட்டு வராது, நம்ம தாக்குதல் நிகழ்த்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலில் பார்த்து யார் பெரிய அளவுக்கு மனவருத்தம் பட்டிருப்பாங்க, யார் பெரிய அளவுக்கு கவலையில் இருப்பாங்க அப்படின்னா சவுதி அரேபியா. பெரிய அளவுக்கு அவங்க அமெரிக்கா கிட்ட சொல்லி இருந்தாங்க, ஹவுத்தீஸ் மீது தாக்குதல் நிகழ்த்தினீங்க அப்படின்னா இந்த பிராந்தியத்திலே அமைதி அப்படின்றது சீர்குலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நண்பர்களே. இப்போ இந்த தாக்குதல்னால ஹவுத்தீஸ்க்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டா ஓரளவுக்கு பின்னடைவு ஏற்படும். ஹவுத்தீஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தரப்பில் இந்த ஸ்ட்ரைக்னால 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரைக்ஸ் ஒன்றுமே இல்லை அவங்க பார்த்ததில்ல. அதாவது இதற்கு முன்னாடி இதை விட பெரிய பயங்கரமான அடிகளை அவங்க பார்த்துட்டாங்க. ஏமனில் இருக்கக்கூடிய பெருவாரியான பகுதிகள் தரைமட்டமாகி ஒன்றுமே இல்லாமல் போன அந்த சூழல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வைவ் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா சவுதி அரேபியா ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ்
ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸோட லொக்கேஷன் மீது வந்துட்டு தொடுத்துருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் வந்துட்டு பயங்கரமான தாக்குதலாம் வந்துட்டு நிகழ்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவே இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு ஹவுத்தீஸ் மீது வந்து தொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ்க்கு ஒரு மெசேஜ் அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். இப்போது நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதல் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு சின்ன விஷயம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அமெரிக்காவோட அந்த ஃப்ளீட் ப்ரெசன்ஸ் அப்படின்றது மிடில் ஈஸ்ட்டில் பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அமெரிக்கா நினச்சா இதை விட பல மடங்கு பெரிய தாக்குதலை ஒரே நாள்லேயே வந்துட்டு நிகழ்த்த முடியும். அவங்களுடைய கேப்பபிலிட்டி அவ்வளோ பாம்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்லேயும் அமெரிக்கா வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான லெவலில் தான் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோ பைடனும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இதற்கடுத்து பிரச்சனை வந்துட்டு நீடிச்சது அப்படின்னா இன்னமும் பெரிய மிலிட்ரி ஆக்ஷனை வந்துட்டு நாங்கள் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த தாக்குதலில் யார் ஈடுபட்டிருக்கிறா அப்படின்னா, ஹவுத்தீஸ் மீது யார் தாக்குதல் தொடுத்தா அப்படின்னா யுனைடெட் கிங்டமும் அமெரிக்காவும். அவங்களுக்கு சப்போர்ட்டாக யார் அந்த இடத்துல இருந்திருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெதர்லாந்து, கனடா, பஹ்ரைன், அப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியா. இது வந்து பைடன் தான் வந்துட்டு சொல்கிறாரு. எங்களுக்கு உறுதுணையாக அந்த இடத்துல எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க இந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் சொல்லியிருக்கிறாரு. மேபி ஹவுத்தீஸ் வந்து ஒரு மிசைல் அட்டாக்கையோ இல்லை ட்ரோன் அட்டாக்கையோ பண்ணும்போது ஒரு டிஃபென்சிவ் பொசிஷனில் அதை தடுப்பதற்காக வந்துட்டு இந்த நாட்டினுடைய ஃப்ளீட்ஸ் வந்துட்டு அங்கே இருந்திருக்கலாம் நண்பர்களே. இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிபெண்ட்டாக அந்த சுச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான இன்டெலிஜென்ஸை வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஃப்ரான்ஸ் வழங்கினதாக கூறப்படுகிறது. சரி, இப்போது ஹவுத்தீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் சம்மந்தமாக அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஹவுத்தீஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தாக்குதலை ஏற்றுக்கவே முடியாது, காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல், இதற்கு கண்டிப்பாக அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் பதில் சொல்லியே ஆகணும், ஒரு பெரிய பதிலடியை வந்துட்டு நாங்கள் கொடுப்போம், பதிலடி இல்லாமலாம் வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கப்புறம் வரப்போகிற நாட்களில் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய அந்த சரக்கு கப்பல்களை இதை விட வீரியமாக வந்துட்டு நாங்கள் தாக்கி அடிப்போம், கண்டிப்பாக இதற்கப்புறம் மிகப்பெரிய தாக்குதல் வந்துட்டு நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆக்ரோஷமாக தான் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தார், சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கன் பிளேன்ஸுக்கு அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் எங்களுடைய எதிரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுத்தீஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க சொல்கிறத பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, பிரச்சனை வந்துட்டு இன்னமும் பெருசாக போகுது அப்படின்னா வந்துட்டு அப்பட்டமாக வந்துட்டு தெரியுது நண்பர்களே. இன்னொரு பக்கம் வேற ஒரு அரசியலுக்கு வந்துட்டு நான் வர்றேன். ரஷ்யாவும் சைனாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி போடுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் நடத்தின இந்த தாக்குதல் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது, இல்லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ இம்மீடியட்டாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் வந்து கூட்டி ஆகணும், அங்கே வந்து ஒரு ப்ரீஃபிங் வந்துட்டு பண்ணணும், இது எதற்கு இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது, யுனைடெட் நேஷன்ஸோட சம்மதம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதன்கிழமை தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்துட்டு கூடுது. எதற்கு அப்படின்னா, ஹவுத்தீஸ் வந்து அவங்களுடைய தாக்குதலை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவதற்காக வந்துட்டு கூட்டப்படுது. அப்போ வந்து சைனாவும் ரஷ்யாவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெசல்யூஷனை ஸ்கிப் பண்ணுறாங்க, அப்ஸ்டெயின் ஆயிடுறாங்க, எதிர்த்து ஓட்டு போடலை ஆனால் அப்ஸ்டெயின் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ கிளியராக இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா, சைனா, ஈரான் வந்து ஒரு ஆக்சிஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக வந்துட்டு ப்ரெஷர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யமன் மீது இப்போது அமெரிக்கா நடத்தின அந்த தாக்குதல் அவங்களுடைய இறையாண்மையை சீண்டுவதாக அமைந்திருக்கிறது, இட்ஸ் அன் அட்டாக் ஆன் தியர் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட் நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு ஆயில் டேங்கரை வந்து சிறைபிடிச்சிருக்கிறாங்க. ஓமன்லேருந்து வந்த ஒரு ஆயில் டேங்கர், அதை வந்து இப்போ சிறைபிடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து அந்த டேங்கரை வந்து ஈரான் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வார்ஷிப்ஸை இப்போ அரேபியன் சீக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இது வந்து ஆன்டி பைரசி ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில் வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மிடில் ஈஸ்ட்டில் சுச்சுவேஷன் ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குது, கல்ஃபில் சுச்சுவேஷன் ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குது. ஸோ க்ளோஸாக என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை மானிட்டர் பண்ணுவதற்காக நம்மளுடைய போர்க்கப்பல்களும் கிட்டத்தட்ட 10 வார்ஷிப்ஸ் வந்துட்டு இப்போ அரேபியன் சீயில் க்ளோஸாக இந்த ரெட் சி அந்த கல்ஃப் ரீஜன் பக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளிங்கன் அவர்கள் வந்து நேற்று இந்த தாக்குதல் நிகழ்த்துவதற்கு முன்னாடி ஒரு ப்ரீஃபிங் வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு. இப்படிலாம் அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், ஸோ அதனால் நாங்கள் இந்த விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரச்சனை ரெட்சியில் ஹவுத்தீஸுக்கும் அப்புறம் வந்து அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஹவுத்தீஸ் வந்து மற்ற கமர்ஷியல் ஷிப்ஸை வந்து தாக்குறது, இதனால் யார் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னா, ஒரு கண்ட்ரி பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிற கண்ட்ரி வந்து இந்தியா. நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ ரெட்சியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைனால ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கு, அதனால் எக்ஸ்போர்ட் காஸ்ட் வந்துட்டு அதிகமாகும்,
டிசம்பர் மாதம் எக்ஸ்போர்ட் டேட்டா வந்தால் தான் இன்னமும் நிறைய விவரம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம ஒரு பெரிய எக்கானமி, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மேஜர் எக்கானமி நம்ம தான். நம்மள்ட்ட இருந்து தான் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு போகுது, அப்புறம் வந்து சுயஸ் கனால் வழியாக வந்துட்டு யூரோப்புக்கு வந்துட்டு போகுது. ஸோ அதனால் நம்ம இந்த விஷயத்தை ரொம்பவே வந்துட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம். இந்த திங்கட்கிழமை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ஈரான் போக போகிறாரு. முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக அவர் வந்துட்டு பேச போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஹவுத்தீஸை கொஞ்சம் சென்சிட்டிவாக செயல்பட சொல்லுங்கள், அவங்களுடைய அட்டாக்ஸை வந்துட்டு குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அட்டாக்கை நிறுத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஈரான் கிட்ட ஒரு கோரிக்கையை வந்துட்டு வைக்கலாம். நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஆக்டிவாக நம்மளுடைய அந்த ஒரு நேவியை அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்துட்டு நம்ம களமிறக்க மாட்டோம். ஏன்னா இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஈரான் வந்து ஒரு நண்பனாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, ஆல்ரெடி 3ஆம் உலகப் போர் தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. இங்கே பாருங்கள், அமெரிக்கா, கனடா, நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், இவங்க இத்தனை பேரும் ஒரு ஃப்ளீட்டை ரெடி பண்ணி வச்சு கல்ஃபில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பகுதி மீது வந்து தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் இவங்களுக்கு பெரிய பேக்கிங், இந்த ஹவுத்தீஸ்க்கு பேக்கிங் கொடுக்குறாங்க. ரஷ்யா வந்து வெப்பன் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு தீப்பொறி பெரிய அளவுக்கு கிளம்பிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது நண்பர்களே. என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்து மிக ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.